உலகில் பிறந்துள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திடம் ஒரு கடமை உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையும் அவரவர் நிலைக்கேற்ப வேறுபடுகிறது, வளர்கிறது. மக்களின், சமூகத்தின், நாட்டின் முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக பல தியாகங்களை செய்து வெற்றி கண்டு வரலாறு படைத்த பல மகான்களையும் தலைவர்களையும் கண்ட திருநாடு நம் நாடு. இவ்வுலகில் நமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகளினோடு எவ்வாறு நாம் சமூகத்திற்கு உதவலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு அதை அழகாய் நிறைவேற்றி வெற்றி கண்டவர்கள் பலர் உள்ளனர். அந்த வகையில் இன்று இங்கு சிறப்புரை ஆற்றிட வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் யார் என்றால், அனைத்து ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன, உன்னால் எதையும் எல்லாவற்றையும் செய்ய இயலும். All powers are within you. You can do anything and everything என்றார் சுவாமி விவேகானந்தர். அந்த மகானின் பெயரையே தன் மகனுக்கு சூட்டி அழகு பார்த்த அந்த பெற்றோரின் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக தனக்குள் இருக்கும் முழு ஆற்றலையும் உணர்ந்து செயலாற்றி அதன் மூலம் இந்த சமூகத்திற்கும் அற்புதமான கலையோடு கூடிய சேவையை ஆற்றி வருபவர்தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு விவேகானந்தன் அவர்கள். மதுரை மண்ணின் மைந்தரான இவர் நமக்கு அறிமுகமானது திரைப்படங்கள் மூலமாகத்தான். இயக்குனர் சிகரத்தால் 1987 அறிமுகப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் குணச்சித்திர நகைச்சுவை நடிகராக கோலோற்றிக் கொண்டிருப்பவர். மாபெரும் கலைஞர் NSK அவர்களின் அடியொற்றி சிரிப்போடு சிந்திக்கவும் வைக்கிற கருத்துக்களை தமது நடிப்பின் ஊடே வழங்கி வருபவர். இவரது வசன பிரயோகம் கவித்துவமாகவும் ஆணித்தரமாகவும் மனதில் பதியும் வண்ணம் இருக்கும். திரை உலக சாதனைகளுக்காக பல விருதுகளும் பாராட்டுகளும் இவரது வரவேற்பறையை அலங்கரித்துள்ளன. இவரது தேர்ந்த நடிப்பிற்காக 5 முறை பிலிம்பேர் விருதுகளையும் பெற்ற இவரை நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி இந்திய அரசும் கௌரவித்துள்ளது. நடிப்பு தவிர எழுத்தாளர், உதவி இயக்குனர், பல குரல் வித்தகர் என பன்முக திறன் கொண்ட இவர் ஒரு சிறந்த கீபோர்ட் பிளேயர் என்பது நாம் அறியாத ஒன்று. இவை இவரின் திரைத்துறை சாதனைகள் என்றார். இவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவரின் எளிமை, அனைவரையும் மதிக்கும் பண்பு, நட்பு பாராட்டும் விதம், நட்பை மதிக்கும் விதம், எதையும் லகுவாக எடுத்துக்கொள்ளும் தன்மை, இதுவே இவரின் வெற்றியின் இளமையின் ரகசியமாக உள்ளது. இது போல சமூகத்துடனான இவரது பாசமும் பிணைப்பும் மிகவும் உயர்வானது. தனது அன்பு தாயாரின் பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலம் ஏழை எளியோருக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை ஆரவாரமின்றி அளித்து வருபவர். மேலும் ஒரு இனிமையான பெருமையான செய்தி ஒன்று உள்ளது. இவர் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களின் மனதை கொள்ளை கொண்டவரும் அவருக்கு மிகவும் பிரியமானவரும் ஆவார். அவரது செல்ல பிள்ளை என்றே இவரை கூறலாம். இவரது சேவைக்கு மகுடம் சூட்டும் வகையில் திரு கலாம் அவர்கள் தனது கனவு திட்டமான பசுமை கலாம் திட்டத்தின் தமிழ்நாட்டின் தூதராக இவரை நியமித்து அவரை கௌரவித்து அவரும் மகிழ்ந்துள்ளார். திரு கலாம் அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று குறுகிய காலத்திலேயே பல்வேறு மாவட்டங்களிலும் 15 லட்சத்திற்கும் மேலான மரக்கன்றுகளை நட்டு பசுமை புரட்சிக்கு வித்திட்டு சாதனை படைத்துள்ள இவர் நமது திருப்பூர் மாவட்டத்திலும் 3 லட்சம் மரக்கன்றுகளை நட திட்டமிட்டு அதன் துவக்கமாக இன்று காலை முதல் 30,000 மரக்கன்றுகளை நட்டு நம் திருப்பூருக்கு வளம் சேர்த்துள்ளார். இப்படி தொழிலையும் சமூக பணியையும் இரு கண்களாக கருதி செயலாற்றி வரும் இந்த மாபெரும் மனிதர், இந்த விவேகானந்தன் யார் என்று நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், சின்ன கலைவாணர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் திரைப்பட நடிகரும் பசுமை கலாம் இயக்கத்தின் நிறுவனருமான பத்மஸ்ரீ விவேக் அவர்களை விழா பேருரை ஆற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். எப்பவும் ஆடியோ வர்றது யூசுவல், ஆடியோ வராம இருக்கிறது தான் அன்யூசுவல். விவேக் என்ன பண்ணாரு, எப்படி இந்த மரங்களை எல்லாம் போய் 15 லட்சத்தை நட்டாருன்ற ஒரு சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண கம்ப்யூட்டர் என்ஜினியர்களே, நீங்கள் வாழ்க வளமுடன். அதை விட்டுறலாம், அது எப்போ வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நான் பேசி முடிக்கிற வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அவங்களால அதில் ஆடியோ வர வச்சிட்டாங்கன்னா மழை வராது. உங்களுக்கு சவால். படிக்காதவன் படத்தில் ஒரு டைலாக் இருக்கு,
மேக கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது, இடியும் மின்னலும் ஹெவியா வரும் போல இருக்கு. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு நான் இப்ப சொல்லவே மாட்டேன். இடி இடித்தாலும் மழை பெய்தாலும் புயலே அடித்தாலும் என் அருமை கண்மணிகளே, நீங்க எனக்காக உட்கார்ந்திருப்பீங்க. ஓகேயா? ஓகேயா? சவுண்டு பத்தல. அந்த பக்கம் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு, டல்லா இருக்கிறாங்க. சவுண்டு. எனக்கு இந்த மனவளக்கலை என்னன்னே தெரியாது. நான் வாழ்க வளமுடன் சொல்ற அருகதை இல்லாதவன். வாழ்க மரமுடன் அப்படின்னு சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு கண்ணை மூடி என் மூச்சு காத்த கொஞ்ச நேரம் பார்க்க சொன்னார். என்னால பார்க்க முடியல, அவங்களால என்ன பார்க்க முடியல. நீங்க மறைச்சிக்கிட்டு நிக்கிறீங்க. கண்ணை மூடின உடனே தான் மனம் ரெக்கை கட்டி கொண்டு பறக்குது. அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் வார்த்தை, டோன்ட் வரி பி ஹாப்பி, டோன்ட் வரி பி ஹாப்பி. அதே அளவுக்கு எளிமையான முறையிலே ஒரு மிக பெரிய சமுதாயத்தை இந்த மனவளக்கலை மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எந்த அளவுக்கு அவர் சொன்னார் மிஸ்டர் முரளிதரன் சொன்ன உடனே, இத்தனை 1000 மக்கள் அதை கேட்டு அமைதியாக இருந்தீர்களே, நீங்க யூ ஆர் சம்திங் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படின்னா, திருப்பூர் இந்தியாவின் டாலர் சிட்டி. திருப்பூர் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலிருந்தும் பொறாமையும். அம்மா என்னம்மா கொட்டாய் விடுறீங்க? ஏம்மா ஏன்? நான் எல்லாம் நோட் பண்ணுவேன். நீங்க விட்டா கொட்டாவில 10 கொசு உள்ள போய் வெளியே வந்துச்சு. திருப்பூர்ல கொசுவை குறைக்க வேண்டியதான், கலெக்டர் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாரு. நீங்க ஏன் எடுக்கிறீங்க? எனக்கு டல்லா ஆகுது. நீங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நான் ஜாலியா பேச முடியும். ஓகேயா? ஓகேயா? எங்க மனவளக்கலைக்கு ஒரு ஓ போடுங்க, எங்க கிரீன் கலாமுக்கு ஒரு ஓ போடுங்க, எங்க ஐயா நாகராஜ் அவர்களுக்கு ஒரு ஓ போடுங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு பெரிய போடுங்க. நான் கொடுத்தது திருட்டு விசிடி இல்ல, நல்ல சீடியத்தான் கொடுத்தேன். எல்லா ஊர்லயும் ஓடிச்சு, இங்க ஓட மாட்டேங்குது. இங்க பிரச்சனைனால தறிதான் ஓட மாட்டேங்குன்னா சீடியுமா ஓடாம போவோம். ஆக அதை உடனே ஓட வைங்க, ஓட வைங்க, ஓட வைங்க. ஆக ஒவ்வொரு ஊர்ல இது இன்னும் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வியப்பாவும், ஒரு விதத்தில் இதை நம்ப முடியாத அளவுக்கு எனக்கே என்னால் நம்ப முடியாத ஒரு நிகழ்வாக இதை பார்க்கிறேன். திருப்பூர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல வேலம்பாளையம்ன்ற ஒரு இடத்துல என்னை இருட்டடிப்பு பண்ணணும்னே கிளம்பி வந்திருக்காரு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க சார். சார் உங்க சைஸ் நான் இருந்தேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன். நான் ஏதோ ஒல்லியா போனதுனால எல்லாரும் சிரமம் போடுறாங்க. டோன்ட் வரி சார், பி ஹாப்பி. கொஞ்ச நேரம் இந்த பக்கம் எடுங்கம்மா, அப்பதான் அந்த பக்கம் உள்ளவங்க கத்துவாங்க. ஆக எதை சொல்ல வந்தேன்னா, வேற ஒண்ணுமே இல்லை. டெய்லி என்னைய பார்க்குறீங்க, டெய்லி டிவியில் பார்க்குறீங்க, தினம் தினம் பார்க்குறவன திருப்பி பார்க்குறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ ஏதோ ஒன்று என்னை பார்க்கும் பொழுது உங்கள் மனதிலே ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகிறது. அது நான் உருவாக்கிய நகைச்சுவையா, அல்லது நான் திரைப்படங்கள் மூலமாக சொல்லிய கருத்துக்களா, அல்லது இப்பொழுது மரம் ஆள் விட்டு அனுப்புறாங்க, யாருன்னு தெரியல. சோ திரைப்படங்களில் கூறிய கருத்துக்களா, அல்லது இப்பொழுது சமுதாயத்திற்காக அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதற்கு இணங்கி மரம் நடுவதற்காக ஊர் ஊராக செல்கிறேனே, இதற்கா எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ரசிக்கின்ற ஒரு இடத்தில் ஆண்டவன் என்னை வைத்திருப்பதற்காக
நான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். திருப்பூர் இந்தியாவின் தொழில் நகரம், எல்லா மாநிலத்தவர்களாலும் பொறாமையோடு பார்க்கின்ற ஒரு நகரம். இங்கே நொய்யல் என்ற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதில் படகு போக்குவரத்தெல்லாம், ஷிப்புலாம் போட்டுலாம் ஓடிச்சான். இப்படிலாம் இருந்த ஒரு நகரம் சமீப காலத்தில் சில பல காரணங்களினால் கொஞ்சம் கடல் உள்வாங்கின மாதிரி நீங்க கொஞ்சம் உள்வாங்கி இருக்கீங்க, அவ்வளவுதான். இது பெர்மனன்ட் கிடையாது, இது டெம்பரரி தான். நிச்சயமாக அதை தாண்டி வருவீர்கள். திருப்பூர் சாதாரண ஊர் கிடையாது. திருப்பூர் இந்திய சுதந்திர வரலாற்றிலே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த ஊரிலும் செய்யாத ஒரு தியாகம் புரிந்த ஒரு கொடிகாத்த குமரன் உயிர் நீத்த ஊர் இந்த திருப்பூர். அது வயசாகி 74 வயசுல கபக்குன்னு கொடியை பிடிக்கும்போது டமக்குன்னு விழுந்துட்டா அது வேற விஷயம். 28 வயசுல ஒரு திருப்பூர்ல ஒரு இளைஞன் மகாத்மா காந்தி தேசப்பிதா சொன்னதற்காக ஒரு 28 வயது இளைஞனை போலீஸ்காரர்கள் அடித்தால் கொஞ்சமாவது திருப்பி தடுக்க மாட்டானா? ஒரு பூனை குட்டியை விரட்டி கொண்டே ஒரு நாய் சென்றாலும் ஒரு இடத்திற்கு சென்று அதால் தப்பிக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது திரும்பி நின்று சீறுகிறதே, அந்த சீற்றம் கூட அவனுக்கு வரவில்லையா? எப்பேற்பட்ட தியாக மனப்பான்மை இருந்தால், எப்பேற்பட்ட சுதந்திர வேள்வி கனல் அவன் நெஞ்சத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தால், எப்பேற்பட்ட திருப்பூர் மண்ணிலே அவன் பிறந்திருந்தால், அந்த வயதிற்கு, அந்த இளவயது ரத்தத்திற்கு அவன் அத்தனை அடிகளை வாங்கிக் கொண்டு இல்ல ஏன் ஃப்ளோவே கெடுது. சார் இவரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கூட்டம் முடிஞ்ச அப்புறம் போய் பாருங்க. ஆக எப்பேற்பட்ட ஒரு தியாக திருவுள்ளம் அவனுக்கு இருந்திருந்தால், ரோஜான்ற ஒரு படத்தோட கிளைமாக்ஸ், ரோஜான்ற படத்தோட கிளைமாக்ஸ், ரோஜா படத்துக்கு தான் முதல் நேஷனல் அவார்டு ஏஆர் ரஹ்மானுக்கு கிடைச்சது. அந்த ரோஜா படத்திற்கு எத்தனையோ விருதுகள் கிடைத்தது. அந்த படத்தின் ஹைலைட் என்ன? பாடல்கள் மட்டுமல்ல, கதையமைப்பு மட்டுமல்ல, அந்த படத்தின் கிளைமாக்ஸ், அந்த படத்தின் ஹைலைட், இந்தியர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பரவசமாக பார்த்த கிளைமாக்ஸ், அந்த ரோஜா படத்தின் கிளைமாக்ஸ். அது என்னன்னா, ஒரு தேசிய கொடியை அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு நம் இந்திய தேசத்தின் தேசிய கொடியை எரிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அதன் மேல் தன் உயிரையும் துச்சமென மதித்து உருண்டு புரண்டு அந்த தீயை அணைத்தானே. வெறும் தீயை மட்டும்தான் அணைச்சாரு. அதற்கப்புறம் அவர் எந்திரிச்சு வந்து ஹீரோயின் அணைச்சாரு, போனாரு. ஆனா இங்க அது இல்ல. இங்கே திருப்பூர் குமரன் தேசிய கொடி என்ற ஒன்று எப்படி வந்திருக்க முடியும்? யோசித்து பாருங்கள் நண்பர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே. தேசிய கொடி நம் தேசத்திற்கு சுதந்திரம் வந்த பிறகுதான் அது தேசிய கொடி இல்லையா? பிரிட்டிஷ் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது எப்படி தேசிய கொடி வந்திருக்க முடியும்? ஆனால் அந்த நேரத்தில் இது என் தேசிய கொடி என்று உருவகப்படுத்திக் கொண்ட அந்த தேசிய கொடியை கடைசி வரைக்கும் மண்டையில அடி வாங்கி ரத்தம் விழுந்த பொழுதும், உடல் சாய்ந்து மண்ணில் விழுந்த பொழுதும், குருதி ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் பொழுதும் அந்த கொடியை விடாமல் பிடித்திருந்து செத்தாரே, அவன் தான் திருப்பூர் குமரன். அந்த மண் தான் இந்த திருப்பூர் மண்.